ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பசங்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன் வீடியோ தொடங்கிக்கலாம்ப்பா. நம்ம தமிழகத்தில் தொடர்ச்சியான கனமழை காரணமாக நான் சொன்னது போலவே தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்றது மாவட்ட ஆட்சிகள் அறிவித்துக் கொண்டே வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது வீடியோ பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமாக தற்போது நமது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு இல்லாமல் காலை 5:30 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான விடுமுறை அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ உங்களுக்கு தொடர்ச்சியான அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா வாட்ஸ்அப் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அப்படி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கப்பா. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வேறு எந்தெந்த மாவட்டத்தில் தற்போது வரைக்கும் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் பார்த்துலாம்ப்பா. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விட்டுருக்காங்க. எனக்கு அதுதான் பாவமாக இருக்குது. ஏன்னா கல்லூரிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கணும். கண்டிப்பாக பல இடங்களில் தண்ணீரான தேங்கி இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்களே ஒரு 7 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு போங்க பசங்களா. முடிவு வந்து மாற்ற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை தடுத்து புதுச்சேரி, கடலூர், மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, கடலூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருவாரூர், அதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை, சிவகங்கை, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. புதுக்கோட்டையும் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதைத் தொடர்ந்து வேறு எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அப்டேட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 7 மணி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ நமது மதுரை மாவட்ட ஆட்சியர் தெளிவாக இரவே சொல்லிவிட்டாருப்பா. உங்களுக்கு மழை அளவை பொறுத்து மட்டும்தான் நாங்கள் விடுமுறை கொடுப்போம் சொல்லிட்டு. ஸோ மதுரையில் எப்படி லீவ் மழை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மழை பொழிந்தால் கண்டிப்பாக விடுமுறை வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் கிளம்பி ஸ்கூலுக்கு போகலாம். ஆனால் கண்டிப்பாக மழை அளவு தான். ஸோ நீங்கள் 7 மணி வெயிட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி நம்ம திண்டுக்கல், ஈரோடு, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ஸோ இங்கெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ தூத்துக்குடி, கன்னியாகுமரி கண்டிப்பாக லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஸோ அந்த அளவுக்கு போதிய மழை அளவு இல்லை. ஆனால் நம்ம வந்து ஈரோடு, திண்டுக்கல் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு ஒரு சில இடங்கள் மழை பொழிகிறது. ஸோ அதனால் நீங்கள் 7 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு போங்கப்பா. அடுத்ததாக நம்ம வேலூர், திருப்பத்தூர்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ வேலூர், திருப்பத்தூரை பொறுத்தவரையில் உங்களுக்கு மழையின் அளவான தற்போது இல்லைப்பா. ஆனால் லைட்டாக ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மழை அளவு இருக்குன்றாங்க. ஸோ அதனால் நீங்களும் ஒரு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போகலாம். அப்படியே தற்போது வீடியோ பேசிக் கொண்டிருக்கும் போது சேலம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு வந்து விட்டதப்பா. ஸோ அதனால் சேலத்துக்கு லீவ் பசங்க என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அப்புறம் திண்டுக்கல், ஈரோடு, ஸோ நீங்களும் வெயிட் பண்ணிட்டு போங்க பசங்க 7 மணி வரைக்கும். ஏன்னா கண்டிப்பாக கனமழையானது ஒரு சில இடங்களில் பொழிந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஈரோடுலாம் சொல்லவே தெரியல, நான் ஸ்டாப் ரெயினாக இருக்குது. மாவட்ட ஆட்சியர் 7 மணிக்குள்ள அறிவிக்க வாய்ப்பு கொஞ்சம் இருக்கிறது. ஸோ நீங்களும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி பல மாவட்டங்களில் லீவ் ஆனது வந்து கொண்டிருக்க போதுப்பா. அந்த அப்டேட்ஸ் என்னால் வீடியோ சொல்ல முடியாது. கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, போய் டக்குன்னு போய் ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாட்டா, பை பாய்.